சைபீரியாவிலிருந்து தன்னுடைய பசிக்காகவும் தன்னுடைய குளிரை போக்குவதற்காகவும் தமிழ்நாட்டுக்கு பல்லாயிரம் கிலோமீட்டர் பறந்து வரக்கூடிய ஒரு சைபீரியன் கொக்கு ஒரு மீனை பிடிக்கக்கூடாது என்று அதை பட்டாசு வச்சு விரட்டினால் அது நம்மை பற்றி என்ன நினைக்கும்? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று சொன்னானே வள்ளுவன். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்றானே கணியன். காக்கை குருவி ஜாதி காக்கை குருவி எங்கள் ஜாதி என்றானே முண்டாசு கவிஞன் பாரதி. வாடிய பெயரை கண்ட போதெல்லாம் வாடின சொன்னாரே வள்ளலார் பெருமகனார். இவர்களெல்லாம் வாழ்ந்த பூமியா என்று நம்மை பார்த்து காரி துப்பாதா என்று ஒரு பதிவை போட்டேன். அது வைரலாகி போய்கிட்டே இருக்கு. மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய ஜிஆர் சுவாமிநாதனுடைய கண்களிலே அது பட்டிருக்கிறது. அந்த நேரம் தேனியிலேருந்து ஒரு அம்மா விவகாரம் கேஸ் நடக்குது. இவர் ஜட்ஜ்மெண்ட் தீர்ப்பு சொல்லணும். அப்போ தான் இந்த தீர்ப்பை சொல்கிறாரு, இந்த கண்மாய்களும் நீர்நிலைகளும் யாருக்காக நம்முடைய ஜமீன்தார்களால் மன்னர்களால் உருவாக்கப்பட்டன? தனி மனிதன் லாபம் அடைவதற்காக கிடையாது, பொதுமக்களுடைய உபயோகத்திற்காக. ஆகவே இப்போது உள்ள ஏல நடைமுறையை மாற்று, டிஸ்மிஸ் பண்ணிட்டார். புதிய ஏல நடைமுறையை உருவாக்கு, பொதுமக்களுக்கு அதில் உள்ள ஒரு அந்த உத்தரவாதத்தை நிலைநாட்டு. யாராவது கால்நடைகளையோ பறவைகளையோ தண்ணீர் குடிக்கக்கூடாது என்று மீன் பிடிக்கக்கூடாது என்று விரட்டினால் அவன் மீது கிரிமினல் ஆக்ட் குற்ற நடவடிக்கை எடுத்து தீர்ப்பு சொல்லிவிட்டார். இந்த தீர்ப்பு இன்னைக்கு என்ன ஆச்சு தெரியுமா? தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கம்மாய்களும் ஏல விடாமல் கிடக்கு, ரத்து பண்ணிட்டார். இப்போ புதுசாக வரக்கூடிய ஏல நடைமுறையை உருவாக்கிக்கிட்டு இருக்கு நம்ம அரசாங்கம். இதற்காக இந்த தீர்ப்புக்காக சிவகங்கை ராமநாதபுரம் போன்ற மாவட்டங்களில் உள்ள கால்நடை வளர்ப்போர் சங்கத்திலிருந்து எனக்கு பெரிய பெரிய பாராட்டு கூட்டங்களாக நடத்தினாங்க. எனக்கு முக்கியமான தீர்ப்பு இது. பார்க்க போனால் ஒரு முகநூல் பதிவு